கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இது பாருங்க, பாயாசத்துக்கு பால் காய்ச்சிருக்கேன். 4 பாக்கெட் பால் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணல. எப்படி இருக்கு பாருங்கள் மக்களே. இது காஃபிக்கு இதில் கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது வேக வைக்கக்கூடாது, அப்படியே சாமிக்கு படைக்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 2 டிஷ் பண்ணணும். என்னென்ன பண்ணலாங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இது பாருங்கள், சாரிங்க, சொதப்பல் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி சாரி. சுண்டல் வந்து தாளிச்சாச்சு. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக மேலே சால்ட்டு போட்டிருக்கேன். வேக வைக்கக்குள்ளே கொஞ்சம் போட்டுட்டேன். மேலே வந்து லைட்டாக போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே வதக்கி சுண்டல் போட்டோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் கடாயிலே வைங்க. அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இழுத்துரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சாயந்தரம் வரைக்கும் மறுநாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இது பாருங்க, பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். பாதாமெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஓகே, பால் திருப்பியும் கொஞ்சம் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஊற்றிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் இருக்குது, முடியல. வெயிட் பண்ணுங்கள் மக்களே. பால் கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். நல்லா எப்படி பொங்கிருக்கு. பாயாசத்துக்கு நல்லா கொதிக்கணும், பச்சை ஸ்மெல் வரக்கூடாது. ஓகே, இதை பாருங்கள். இதுக்கு இடையில நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம். ஓகே வாங்க, நீங்களும் காஃபி சாப்பிட. பாருங்கள், கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள், சில்லியாக. இன்னும் நிறைய வேலைங்க இருக்குங்க. வடைக்கு ஊற வைக்கணும். சுண்டல் குக்கரில் போட்டிருக்கேன். சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பாருங்க, நெய்யில் ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம சேமியாவை. இது பாருங்க, இது நானே ரெடி பண்ணது. பெரிய விஷயம்னா ஒன்றும் இல்லைங்க. ஏலக்காய், முந்திரி, அந்த குட்டி குட்டியாக பிஸ்தா பருப்பு, நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக நம்ம பாதாம் பவுடர்லாம் போட வேண்டாம். அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளேவர் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். லைட்டாக மஞ்சள் தூள், இந்த ஏலக்காய், சக்கரை, முந்திரி, கொஞ்சோடு மஞ்சள் தூள். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கு பாதாம் பவுடர் மாதிரியே இருக்கும். அப்படியே இருப்பாங்க. எப்படி இருக்குன்னு சக்கரை போட்டாச்சு பாலில். இதை எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு பிறகு தான் போடணும். இப்படியே போட்டாதீங்க மக்களே, பிரிஞ்சிடும். பாருங்கள், வடைக்கு மாவு ஆட்டிட்டுருக்கேன். ஆட்டி எடுக்க போகிறோம். கொஞ்சம் எடுத்தாச்சு. எப்படி ஆகிட்டு பாருங்க. நெய் போட்டாச்சு, முந்திரி தட்டி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, சேமியா. இது வந்து பால் சேமியா. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம பொடிஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் குட்டி குட்டியாக பவுடர் பண்ணி இதில் அப்பா தொட்ட உடனே உடையுதுங்க பயங்கரமாக. ஸ்டவ்வை சிம்மில் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஃபுல்லாக கருகி போயிடும். நானும் இதை பாருங்கள், ஸ்டவ்வை அமர்த்திட்டேன். நம்ம இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கண்ணனே கண்ணனே நீ எங்கே இருக்கிறாய்? வெண்ணை கண்டதும் நீ உண்ணவே வருகிறாய். கைகளிலே உன்னை அள்ளி கொண்டு கொஞ்ச தேவதைகள் எல்லாம் உன்னை வந்து கெஞ்ச. தின்னவா தின்னவா நீ வெண்ணையை உண்ணவா? பல பலகாரங்கள் எல்லாம் உனக்காகவே மன்னவா. கிருஷ்ணனே கிருஷ்ணனே புல்லாங்குழல் ஊதவா? உன் பாதங்கள் பட்டதும் மலர் மாலையாய் சூடவா? கண்ணனே 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 கிருஷ்ணா முகுந்தா முராரே முராரே கிருஷ்ணா கிருஷ்ணா.